வணக்கம். சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மௌசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வாக்களிக்க சென்ற என்பிபி பிரதேச சபை உறுப்பினர்களை கடத்தி சென்ற மர்ம குழு குவிக்கப்பட்ட போலீசார். வடக்கில் காணிகளை கையகப்படுத்துவதற்கான வர்த்தமானிக்கு உயர்நீதிமன்றம் தடை. உறுப்பினர்களின் கருத்தை தட்டி கழித்த ஜாழ் மாநகர சபை முதல்வர் சபை அமர்வில் பதற்றம். அத்துமீறும் இலங்கை போக்குவரத்து சபையினர் வடக்கை முடக்கி போராட்டத்தில் குதிக்கும் தனியார் பேருந்துகள். தொழிலுக்காக வெளிநாடு செல்பவர்களுக்கு இனி இது கட்டாயம் வெளியான அறிவித்தல். மல்லிக ரயில் மார்க்கத்தில் ரயில் சேவைகள் பாதிப்பு. சமூக ஊடகங்கள் மூலம் அதிகரிக்கும் குற்றங்கள் போலீஸ் விடுத்துள்ள எச்சரிக்கை. நாம ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் இன்று பிறப்பித்த உத்தரவு. மன்னாரில் குழி தோண்டி புதைக்கப்பட்ட தமிழ் தேசியம் பதவி விலகும் முக்கிய பொறுப்பாளர். வெள்ளவத்தியில் வீடு வாங்க வேண்டுமா? கோல் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல்டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றைய முந்துங்கள். வெலிகம பிரதேச சபையின் தவிசாளரை நியமிப்பதற்காக இன்று வாக்களிக்க சென்ற தேசிய மக்கள் சக்தி கட்சியின் 2 உறுப்பினர்கள் கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் விளைவாக சபை அமர்வை நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கடத்தப்பட்ட 2 உறுப்பினர்களும் மீண்டும் அழைத்து வரப்பட்டால் மட்டுமே சபை நடவடிக்கைகள் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுடன் போலீசாரும் களத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியில் இருந்து வெலிகம பிரதேச சபைக்கு 22 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் 5941 ஏக்கர் காணிகளை அரச காணிகளாக்கி கையகப்படுத்துவதற்கான வர்த்தமானிக்கு தடை விதித்து உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாளைய தினம் காலக்கெடு முடிவடையும் கடைசி தருவாயில் எம் ஏ சுமந்திரனால் தாக்கல் செய்யப்பட்டு அடிப்படை உரிமை வழக்கை அடுத்து இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களான ஜசந்த கோதாகொடு, சம்பத் அபேகுன் மற்றும் சம்பத் விஜயரத்ன உள்ளிட்ட நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அரசாங்கம் 2 வார காலமாக அதனை மீள கைவாங்காமல் இருந்த காரணத்தினாலே உச்ச நீதிமன்றத்திலே நான் மனுதாரராக ஒரு அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தேன் மக்கள் சார்பாக. அது 2 தடவைகள் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட போதும் சட்டமா அதிபர் இது மீள கைவாங்குவதற்கான உறுதிமொழியை வழங்கியிருக்கவில்லை. 3ஆம் தடவையாக இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அதை மீள கைவாங்குவதாக அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக சொன்னார்களே தவிர அது எப்பொழுது மீள கைவாங்கப்படும் என்பதற்கான உறுதிமொழியை அவர்களால் வழங்க முடியவில்லை. ஆகையினாலே நாளைய தினம் இந்த காலக்கெடு முடிவடைகிற காரணத்தினாலே மூத்த ஜனாதிபதி சட்டத்தரணி திரு கனகீஸ்வரன் எனக்காக ஆஜராகி வாதாடி இது இன்றைக்கே இடைநிறுத்தப்பட வேண்டும் என்று கோரியதற்கு இணங்க உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் யசந்த கோதாகொட, சம்பத் அபேகோன், சம்பத் விஜயரத்ன ஆகிய 3 அடங்கிய குழாம் அந்த வர்த்தமானியை உடனடியாக தடை செய்து உத்தரவொன்றை, இடைக்கால தடை உத்தரவொன்றை வழங்கியிருக்கிறார்கள். வழக்கு மீளவும் ஜூலை 2ஆம் தேதி நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு முன்னதாக அரசாங்கம் அந்த வர்த்தமானியை மீள கைவாங்கியிருந்தால் அதற்குரிய வர்த்தமானியை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். எனக்கும் அதனுடைய பிரதி அனுப்பி வைக்கப்பட வேண்டும். சபையில் மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்கு முற்பட்ட உறுப்பினர்களுக்கு நேரத்தை வழங்காமல் யாழ் மாநகர சபை முதல்வர் தட்டி கழித்து சென்றதாக யாழ்ப்பாணம் மாநகர சபையின் உறுப்பினர் தர்ஷானந்த் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாண மாநகர சபையின் 23ஆம் தேதிய குழு கூட்டம் பெறுவதற்காக தொடங்கப்பட்ட கூட்டத்தின் தொடர்ச்சியாக குழு கூட்டங்களை தெரிவு செய்வதற்கான ஒரு விசேட கூட்டம் இன்று யாழ்ப்பாண மாநகர சபை மேயர் தலைமையிலே யாழ்ப்பாண மாநகர சபையில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்விலே நாங்கள் அன்றைய போல் அல்லாமல் சுமூகமான முறையிலே குழுக்களை தெரிவு செய்வதற்காக எங்களது சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கியிருந்தோம். ஆனாலும் அந்த குழு கூட்டம் முடிந்த பின்பு உறுப்பினர்கள் பலரும், நான் மட்டுமல்ல, பலரும் பல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் விழுந்து தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக சந்தர்ப்பங்களை கேட்ட பொழுது எதை வேண்டுமென்றாலும் எழுத்தில் கொடுங்கோ, அடுத்த கூட்டத்தில் பார்க்கலாம், இந்த கூட்டத்தில் ஒன்றும் செய்யலாது என்று சொல்லி தான் தந்த இடத்தை விட்டு போன பொழுது நாங்கள் அவர்கள் கேரோ செய்து மறைத்திருந்தோம். சபையின் நடுவிலே அமர்ந்து நான் மறைத்திருந்தேன். தயவு செய்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள். ஆனால் எந்த ஒரு முதல்வரும் செய்யாத ஒரு பிரச்சனையை
அம்மா அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாங்கள் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டு வந்தவர்கள், வட்டாரத்திலே வெற்றி பெற்று வந்தவர்கள். நான் மீண்டும் அதே வட்டாரத்தில் வெவ்வேறு சின்னங்களிலே வெற்றி பெற்று வந்தவர். எனது பிரச்சனையை, எனது மக்களின் பிரச்சனையை நான் கதைக்கிறேன்னு சொன்னால் தெருவிலே இருந்து கதைக்க முடியாது, தெருவிலே இருந்து கட்ட முடியாது, சபை கூட்டத்தில் கதைக்க முடியும். அதற்குரிய சந்தர்ப்பங்களை வழங்காமல் இவ்வாறான முறையிலே வளமைக்கு மாறாக எந்த ஒரு நான் 3 முதல்வர்களோடு இப்போ அவரோட 3வது முதல்வரோடு பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த முறை மாதிரி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு முதல்வரும் நடந்து கொண்டது இல்லை. இன்றைக்கு நடந்து கொண்ட விதமானது எமக்கு மிக மனவருத்தத்தையும் ஒரு ஏமாற்றத்தையும் அளிக்கிறது. இவ்வாறான முறையிலே சபையை கொண்டு நடத்துவாராக இருந்தால் இந்த சபை கடைசி வரைக்கும் ஒரு பெரும்பான்மை சபையை நடத்துவதை போல நடத்த பார்க்கிறார்கள். பெரும்பான்மை இல்லாத ஒரு தொங்குமுறை சபை என்பதை எவ்வளவு இந்த எள்ளுல வேணும் வெள்ளி முனியன வேலும் கிஞ்சித்தேன் நினைக்காமல் பெரும்பான்மை சபையை நடத்துவதை போல நடத்துவதற்கு முடியாது. ஏன்னு சொன்னால் 23 இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் சட்டவிரோத அத்துமீறிய செயல்பாடுகளை கண்டித்து எதிர்வரும் செவ்வாயன்று வடக்கு மாகாணம் தழுவிய சேவை முடக்கல் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக வடக்கு மாகாண தனியார் போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார். இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து சேவையொன்றால் ஏற்பட்ட முரண்பாட்டை அடுத்து யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை தரப்பினரிடையே குழப்ப நிலை ஒன்று ஏற்பட்டது. இதனையடுத்து சில நிமிடங்கள் வாகன நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமை சுமூகமாக்கப்பட்டது. குறித்த சம்பவம் குறித்து கருத்து கூறிய வடக்கு மாகாண தனியார் போக்குவரத்து சேவை சங்க தலைவர் இன்று காலை யாழ் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து கிளிநொச்சி சாலைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று குறித்த சாலை முகாமையாளரின் உத்தரவுக்கு அமைய சட்டவிரோத சேவையை வவுனியா நோக்கி முன்னெடுக்க முயன்றது. இதனை அவதானித்த நாம் சட்டவிரோத செயற்பாட்டை கண்டித்து அதை நிறுத்துமாறு வலியுறுத்தினோம். ஆனால் இலங்கை போக்குவரத்து சபையினர் அடாத்தாக சேவையை முன்னெடுக்க முயன்றனர். ஏற்கனவே இச்சட்டவிரோதம் குறித்து துறைசார் தரப்பினருக்கும் போக்குவரத்து அதிகார சபை, துறைசார் அமைச்சு, வடக்கின் ஆளுநர் ஆகியோரிடம் முறையிட்டிருந்ததுடன் போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்துள்ளோம். ஆனாலும் இதுவரை எந்தவொரு தீர்வு கிடைக்காத நிலையே காணப்படுகின்றது. அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபை அடாத்தாக சட்டத்திற்கு முரணாக செயற்படுவதுடன் தனியார் போக்குவரத்து சேவையை முடக்கவும் முயன்ற விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் முரண்பாடுகளை உருவாக்குவதற்கும் வலிந்து இழுக்கின்றனர். எனவே அவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்தி தனியார் பேருந்துகளின் பாதுகாப்பான சேவையை உறுதி செய்வதற்காகவும் எதிர்வரும் செவ்வாயன்று வடக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் முழுமையான சேவை முடக்கல் போராட்டம் ஒன்றை தாம் முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் நாட்டில் கட்டுமான துறையின் கீழ் இயங்கும் புனரமைப்பு துணைத்துறையில் வேலை வாய்ப்புக்காக தகுதி வாய்ந்த தொழிலாளர்களை பதிவு செய்யும் பணியானது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இன்று தொடங்கப்படவிருந்த இவ்வேலை திட்டம் ஜூலை 1ஆம் தேதி வரை நடைபெறவிருந்தது. இந்த நிலையில் தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த பதிவு பணியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. வீட்டு பணியாளர்களாக அன்றி வெளிநாடுகளுக்கு செல்வோர் அந்த நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 13 நாடுகளுக்கு தொழிலுக்காக செல்வோர் எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. அதற்கமைய சவுதி அரேபியா, குவைத், பக்ரைன், கட்டார், ஓமான், இஸ்ரேல், ஜோர்தான், லெபனான், மாலைத்தீவு, மலேசியா, சிங்கப்பூர், தென்கொரியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய நாடுகளுக்கு தொழிலுக்காக செல்வோருக்கு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பணியாளர்களின் தொழில் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. ரம்புக்கடை ரயில் நிலையத்தில் ரயில் ஒன்று தடம் புரண்டதால் மலையக ரயில் மார்க்கத்தில் ரயில் சேவைகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து ரம்புக்கனி நோக்கி பயணித்த ரயில் ஒன்று இவ்வாறு தடம் புரண்டது. இதனால் மலையக ரயில் மார்க்கத்தின் பயண நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பயணிகளை பேருந்து மூலம் பயணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் ரயில் நிலைய பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். தற்போது தடம் புரண்ட ரயிலை மீண்டும் தடமேற்றும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் அதற்கு மேலும் சில மணித்தியாலங்கள் ஆகலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார். சமூக ஊடகங்களை பயன்படுத்தி செய்யப்படும் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து மின்னணு மற்றும் அச்சு ஊடகங்களும் பேஸ்புக், வாட்ஸ்அப், டெலிகிராம், ஸ்கைப், வீஷாட் போன்ற சமூக ஊடகங்களும் பல்வேறு நபர்களின் பெயர்களில் தோன்றும் கணக்குகள், பல்வேறு வலைத்தளங்களை அணுக வழங்கப்பட்ட இணைய இணைப்புகள், தெரியாத சமூக வலைப்பின்னல்கள் குழுக்களை அணுகுதல் மற்றும் அவர்கள் மூலம் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களின்படி செயல்பட வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். உங்கள் தனிப்பட்ட வங்கிக் கணக்கு விவரங்களை தெரியாத தரப்பினருக்கு வழங்க வேண்டாம் என்றும் தெரியாத நபர்களிடமிருந்து பெறப்பட்ட பணத்தை 3ஆம் தரப்பினரின் அறிவுறுத்தல் பேரில் அவர்கள் வழங்கிய பிற கணக்குகளுக்கு மாற்ற வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். எமது நாட்டில் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி துறையின் முன்னேற்றத்திற்காக அரசாங்கம் ஏற்கனவே பல முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.
புதிய தேசிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கொள்கையை வரைவதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் பேராசிரியர் கோமிக்கு உடுகமசூரிய மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் ரோஹான் பெர்னாண்டோ உள்ளிட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிபுணர்கள், அரசு மற்றும் தனியார் துறை வல்லுநர்கள் மற்றும் தொழில் முனைவோர் அடங்கிய குழு ஆகியோர் இதற்கான வளவாளர்களாக பங்களிப்பு செய்கின்றனர். இந்த புதிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கொள்கையை வெற்றிகரமாக செயல்படுத்துவதில் அனைத்து பங்குதாரர்களுடனும் கலந்தாலோசிப்பதன் முக்கியத்துவமும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகம் மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு இணைந்து ஏற்பாடு செய்யும் தொடர் கூட்டங்கள் அடுத்த வாரத்தில் நடைபெற உள்ளன. அமைச்சுக்களின் செயலாளர்கள், அரசு மற்றும் தனியார் ஆராய்ச்சி நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகள், பல்கலைக்கழக சமூகம் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள் இந்த கூட்டங்களில் பங்கேற்க உள்ளனர். அனைத்து துறைகளின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இந்த தேசிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கொள்கையில் இணைப்பதே இதன் நோக்கமாகும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையில் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் பாலகிருஷ்ணன் பாலேந்திரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சங்கு கூட்டணியை சேர்ந்த பாலசுப்பிரமணியம் கோணேஸ்வரி உபதவிசாளராக போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்கான தவிசாளர், உபதவிசாளர் தெரிவுகள் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி தலைமையில் சபையில் ஒன்று கூடல் மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்றது. தவிசாளர் தெரிவிக்காக தமிழரசு கட்சியின் பாலேந்திரன் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் கார்த்திபன் ஆகியோரது பெயர்கள் முன்மொழியப்பட்டது. இதன்போது தெரிவுகளை ரகசியமாக நடத்துமாறு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கோரிக்கை முன்வைத்தனர். அதற்கு ஆணையாளர் மறுப்பு தெரிவித்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி, இலங்கை தொழிலாளர் கட்சி மற்றும் சுயேட்சை குழு உறுப்பினர்கள் 9 பேர் வெளிநடப்பு செய்திருந்தனர். சபையில் மீதும் 18 உறுப்பினர்கள் இருந்த நிலையில் அவர்களில் 17 பேர் தெரிவுகளை பகிரங்கமாக நடத்துமாறு வாக்களித்திருந்தனர். அந்த வகையில் தவிசாளராக பெயர் பிரேரிக்கப்பட்டு பாலேந்திரனுக்கு ஆதரவாக 17 வாக்குகள் கிடைக்கப்பெற்றது. இதனையடுத்து உபதவிசாளராக வேறு நபர்களின் பெயர்கள் பிரேரிக்கப்படாத நிலையில் சங்க கூட்டணியின் கோணேஸ்வரி உபதவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கை செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக இந்திய நிறுவனமான கிறிஷிடமிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்றுக்கொண்டு நம்பிக்கையை மீறியதாக நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத்ன முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிணையில் விடுவிக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு நாமல் ராஜபக்ஷவும் நீதிமன்றத்தில் ஆஜரானார். வழக்கில் பட்டியலிடப்பட்டுள்ள ஆவணங்களை தவிர வேறு பல ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு பிரதிவாதி கோரியுள்ளதாக அரசு தரப்பு சார்பில் ஆஜரான துணை சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த் பெரேரா தெரிவித்தார். அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வழங்குமாறு துணை சொலிசிட்டர் ஜெனரலும் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அதன்படி பிரதிவாதிகள் கோரிய ஆவணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் வழக்கை செப்டம்பர் 26ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டார். மன்னாரில் தமிழ் தேசியம் குழி தோண்டி புதைக்கப்பட்டுள்ளதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மன்னார் மாவட்ட பொறுப்பாளர் அருளானந்தம் விஜயராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், என்னுடைய நோக்கம் தமிழ் தேசியத்தில் பால் நாங்கள் செய்த பரப்புரையின்படி எங்களுடைய மக்களுக்கு அடிப்படை உரிமையான தமிழ் தேசியத்தினுடைய கொள்கையை நாங்கள் இன்று புதைகுடியிலே புதைத்து போட்டு இன்று நாங்கள் மன்னார் மாவட்டத்திலே ஏற்கனவே எதிர்த்த ஒரு தலைமையின் கீழ் இருக்கின்ற அகில இந்திய முஸ்லிம் காங்கிரஸ் ரிஷாட் பதியினோடும் நாங்கள் கொள்கை ரீதியாக மாற்றம் பெற மாட்டோம், இறுதி வரை நாங்கள் எங்களுடைய கட்சியோடு தான், தமிழ் பேசுகின்ற கட்சி தமிழரசு கட்சிகளோடு தான் நாங்கள் ஐக்கியமாக செயற்பட்டு சபையை அமைப்போம் என்று சொல்லிவிட்டு இறுதி நேரத்தில் எங்களுடைய கட்சிகள் அனைத்தையும் சோரம் வாங்கி அவர்களுடைய தன்னிச்சையான போக்கிலே, அதுவும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் அத்தோடு இன்று தன்னுடைய சுயநலத்திற்காக அவர்களுடைய 2 உறுப்பினர்கள் தவிசாளர்களாகவும் நகரபிதாவாகவும் வர வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக ரிஷாட் பதியினோடு அவருடைய சொந்த இல்லத்திலே கைச்சாத்திட்டு, ரகசியமாக கைச்சாத்திட்டு இந்த வேலைகளை நிறைவு செய்த பின்பு இறுதி கட்டத்தில் தமிழரசு கட்சி மாந்தையிலே எங்களுக்குரிய தர வேண்டிய ஆசனத்தை நீங்கள் தாருங்கள் அப்படி என்று
சற்று சமரசம் பேசிய போது அந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்படாது தன்னிச்சையான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு இறுதி நாள் 23ஆம் தேதி இரவு 2 மணிக்கு பிறகு ஜேவிபி ஆளுங்கட்சி அரசாங்கத்தோடு சமரசம் பேசி அனைத்து சபைகளையும் தாரை வார்த்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இது எங்களுடைய கட்சியின் கொள்கைக்கு மாறான ஒரு விடயம். இதை நாங்கள் எங்களுடைய கட்சி தலைமைகளுக்கு நாங்கள் சொல்லியும் அசமந்த போக்கிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இது எவ்வாறு அமையும் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இருந்தபோதும் நான் எனது மாவட்ட பொறுப்பாளர் என்ற ரீதியிலே ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மாவட்ட பொறுப்பாளர் என்ற ரீதியிலே நான் எனது கருத்துக்களை இங்கே முன்வைக்க எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கின்றது. அந்த வகையிலே நான் இந்த கட்சிக்கு தனிப்பட்ட முறையிலே எனது ராஜினாமா கடிதத்தினை நான் அனுப்பியிருக்கின்றேன் கட்சிக்கு. யாழ்ப்பாணத்தில் பெண் ஆசிரியர் ஒருவரது 1 பவுன் தங்கச்சங்கிலியை அறுத்த சந்தேக நபர் ஒருவர் சுன்னாகம் போலீசாரினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். ஏழாளி மகாவித்தியாலயத்தில் கடமை புரியும் குறித்த ஆசிரியர் நேற்றைய தினம் பாடசாலையில் இருந்து வரும்போது மருதனாமிடும் பகுதியில் வைத்து முகத்தை மூடி துணி கட்டியிருந்த நபர் ஒருவர் அவரது தங்க சங்கிலியை அறுத்து சென்றுள்ளார். பாதிக்கப்பட்ட ஆசிரியர் இதுகுறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அந்த வகையில் விசாரணைகளை மேற்கொண்டு சுன்னாகம் போலீசார் நேற்றைய தினமே 26 வயதுடைய குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். குறித்த சந்தேக நபர் கெரோயினுடன் கைதாகி 8 மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்த பின்னர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னரே விடுதலையாகி வந்தவர் என போலீசார் தெரிவித்தனர். அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் களவாடப்பட்ட 4 மோட்டார்களுடன் 2 சந்தேக நபர்களை போலீசார் இன்றைய தினம் கைது செய்தனர். சரசாலி மட்டுவில் பகுதியைச் சேர்ந்த 23 வயதான 2 சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். பாடசாலை, ஆலயம், வீடு என 3 இடங்களில் தண்ணீர் மோட்டார்கள் திருடப்பட்டுள்ளதாக உரிமையாளர்களால் வழங்கப்பட்டு முறைப்பாட்டுக்கு அமைய சாவச்சேரி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதனையடுத்து சரசாலி காட்டு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 4 மோட்டார்களையும் சாவச்சேரி போலீசார் இன்று காலை மீட்டுள்ளனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.